மலேசியா போயிருந்தீங்க. மலேசியா தமிழர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது இப்போ? இன்னமும் அதே மாதிரி இருக்கா? மலேசியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு? இங்கேருந்து வரக்கூடியவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? யாராவது பார்த்தீங்களா? அதாவது மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல நண்பர்களை சந்திச்சு, பழைய ரவுடிகள். ரவுடிகள் என்ன சார்? மதுரை ரவுடிகள் மாதிரி அங்கே ஒரு சாம்ராஜ்யம். அது இப்போ நீங்கள் மலேசியா அந்த காலத்தில் பாம்பேயில் எப்படி தாவூத்து மோலியார், அதுக்கப்புறம் இவர் ஹாஜி மஸ்தான் மாதிரி அந்த காலகட்டம் 70s 80s காலகட்டம் மாதிரி அங்கேயும் நிறைய பெரிய பெரிய சீன தாதாக்கள் இருந்திருக்காங்க, தமிழ் தாதாக்கள் இருந்திருக்காங்க. உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஹாங்காங்லேருந்து பணம் வருது, எனக்கு உனக்கு 1 கோடி கடன் வாங்கி தரேன்னு சொல்லி, அங்கே கோடின்னு சொல்ல மாட்டேன், $1 மில்லியன் சொல்லி ஒரு கூட்டம் உட்காந்து பேசிட்டு. அதனால் ஒரு டீ கடை, மலாய்க்காரன் கடை, அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ 70 ரூபா. ஒரு 3 டீ ஆர்டர் பண்ணிவிட்டு 4 மணி நேரமாக உட்காந்து பொழுது கிடைக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருக்கேன். டீக்கு காசு கொடுக்க வழி இல்லை. எவனோ ஒருத்தன் வாங்கி குடிச்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கேன். நம்ம தமிழ் ஆட்கள் தான், வேற என்ன, வேற போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மில்லியன் கடன் கொடுத்துருவோம். 10 மில்லியன் நம்ம வாங்கி நம்ம பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். பாமாயில் தோட்டத்தை லீஸுக்கு எடுக்கிறோம், ஒரு 50 ஏக்கர் டத்தை வாங்குறோம், கலக்கிறோம் அப்படின்றாங்க. டீக்கு 6 ரூபா கடைசியில் காசு கொடுக்குறோம். 3 மணி நேரம் கழிச்சு வச்சா அவங்ககிட்ட காசு இல்லை, ஏன்ட்ட இல்லையா, என்கிட்ட ஒரு 5 வெள்ளி தான் இருக்குங்க, கொடுங்க 5 வெள்ளியே கொடுங்க, 3 வெள்ளி, 1 வெள்ளின்னா 20 ரூபா, 5 வெள்ளின்னா 100 ரூபா. அப்புறம் பிச்சு பொறுக்கி டீ காசை கொடுத்துட்டு நடந்தே போகுது முதல் 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் கூட அவ்வளோ பேசியிருந்தாங்க. 1 மில்லியன் 5 மில்லியன் இருந்தால் போதில்ல, படம் பண்ணிடலாம்னா 9 தரா வச்சு, ஏய் 9 படம் பண்ணுறீங்களா, எங்கடா பண்ணுறீங்க அப்படின்னா பேசுகிறேன். இல்லை ஹாங்காங்லேருந்து காசு வருது, அதில் போட்டோன்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவனை மண்டையை கழுவி 1000 வெள்ளி கொடுங்க சார், 1000 வெள்ளி 20,000 ரூபாய் போட்டுருவேன். அந்த மாதம் வாடகை ஒரு 10,000 கொடுத்துட்டு டீயை குடிச்சு திருப்பி அடுத்து வேறு கடையில் போயிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் தான். ஒரு வாரமாக தலைமறைவாக இருந்தீங்க, உங்களுக்கு ஆளக்கானான்னு சொல்லி பார்த்தா மலேசியாவிலேருந்து ஃபோட்டோ வீடியோக்கள்னு போட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மலேசியா போயிருந்தீங்க. மலேசியா தமிழர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பல பேர் இங்கேருந்து வேலைக்கு கிளம்பி போனால் கூட மலேசியா தான் போகணுங்கிறாங்க. எப்படி இருக்குது இப்போ? இன்னமும் அதே மாதிரி இருக்கா? மலேசியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு? இங்கேருந்து வரக்கூடியவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? யாராவது பார்த்தீங்களா? அதாவது மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல நண்பர்களை சந்திச்சு, பழைய ரவுடிகள். ரவுடிகளா? ஆமாம். என்ன சார்? மதுரை ரவுடிகள் மாதிரி அங்கே ஒரு சாம்ராஜ்யம். அது இப்போ நீங்கள் மலேசியா அந்த காலத்தில் பாம்பேயில் எப்படி தாவூத்து, அதுக்கு முன்னாடி இவர் மோலியார், அதுக்கப்புறம் இவர் ஹாஜி மஸ்தான் மாதிரி அந்த காலகட்டம் 70s 80s காலகட்டம் மாதிரி அங்கேயும் நிறைய பெரிய பெரிய சீன தாதாக்கள் இருந்திருக்காங்க, தமிழ் தாதாக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காளின்னு ஒரு பயங்கர ஃபேமஸான, அதை பற்றி நம்ம பேசுவோம். காளியை பற்றி பேசுகிறது வேறு ஸ்டைலில் இருக்கும். நாயகன் பார்த்துருக்கீங்களா இங்கே பாம்பேயில், அதே மாதிரி அங்கே காளி பற்றி தனி வீடியோவே நம்ம பேசுவோம். ஆமாம், காளியை பற்றி தனியாக பேசுவோம். காளி கூட இருந்தவர்களை பார்த்தோம். நம்ம தான் எல்லாரையும் தானே பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அங்கே பார்த்துருக்கோம். பெரிய முன்னாள் முதலமைச்சர்களை பார்த்துட்டு வந்தோம், பார்ப்போம். அதே மாதிரி டத்தோக்கள் நண்பர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பலரையும் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அப்புறம் பல்வேறு விஷயங்கள், நம்ம போன விஷயங்கள் வேறு, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா நண்பர்கள் பழகியவர்கள் இருக்காங்க. இப்போ போதாக்குறைக்கு இப்போ யூடியூப் வேறு வந்துருச்சு. ஏர்போர்ட்லேயே பார்த்துட்டு தமிழ் ஏரியாவுக்குள்ளே போனாலே எல்லோரும் தெரிந்த முகமாக இருக்கும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, நண்பர்களாக மாறிடுவாங்க. இப்படி பலரையும் சந்திச்சிருக்கோம். அதற்கப்புறம் ஒரு பல வழக்கறிஞர்கள் அங்கே பினாங்கு மாகாணம், பல்வேறு இடங்கள் அப்படியே சுற்றிட்டு வர்றது தான். நம்ம அப்படியே எங்கேயா போகிறது தகவலுக்காக பழைய நண்பர்கள்லாம் பார்த்து பழகினது மறக்கலையேன்னு பார்த்துப்பட்டு என்ஜாய் பண்ணி வந்தோம். பலரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இப்படி இருக்குது. இப்போ மலேசியாவும் தமிழர்கள் தானே, இங்கேருந்து போனவர்கள் தானே, பல கட்டத்தில் போயிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தா 1882 போனவங்க ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்க்க போனவங்க இருக்காங்க. 1950களில் அரிசி பஞ்சம் வந்த காலத்தில் போனவர்கள் இருக்காங்க, வேலைக்கு போனவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா போய் கூலி வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க, குளத்து வேலைக்கு போனவங்க, கொத்து வேலைக்கு போனவர்கள், இப்படி ஒரு குரூப் தான். அது காலங்காலமாக 80கள் வரைக்கும் போயிட்டே இருந்தாங்க. அந்த குரூப் தனியாக புரோட்டா மாஸ்டரு, ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு, இப்படி போன குரூப் தனியாக இருக்குது. இப்படி எல்லா தரப்பு, இப்போ எப்படி தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்கள் இருப்பாங்க, மல்டி மில்லியனரும் இருப்பாங்க, அதே நேரத்தில் கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அங்கே மலேசியாவில் இருக்க தமிழர்களும் அதே மாதிரி தான். தொழில் முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரங்க இருக்காங்க. அதே மாதிரி டத்தோ பட்டம் வாங்கிய தமிழர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி சிறைச்சாலையில் நிரம்பி இருக்கக்கூடிய தமிழர்களும் இருக்காங்க.
தாலி இருக்கிற தமிழர்களும் இருக்காங்க. இப்போ இது தமிழ்நாடு மாதிரி தான். நீங்கள் வந்து அதை வந்து குறைச்சோ கூட்டவோ மதிப்பிட முடியாது. அப்படியே தான் இருக்கும், அப்படியே இருக்கும். அங்கே கொஞ்சம் நீட், ஊர் சூப்பராக இருக்கும், சாலைகள் அழகாக இருக்கும், தூசி குப்பையெல்லாம் இருக்காது, ரொம்ப ஹைஜீனிக்காக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப ஊழல் இந்த அளவுக்கு மலிந்து போய் திரிந்து போயிருக்காது. ஊழல் இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கு தான் ஊழல் பண்ணுவாங்க. ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னா ரைட், ஒரு காரு, ஒரு பங்களா, இன்னொரு பங்களா, பிள்ளைங்க படிப்பு, அது இது ஒரு ஒரு 50 கோடி இருந்தால் பத்தாது, அது 5000 கோடி 10,000 கோடி அதெல்லாம் அந்த இதுக்கே இவங்க சம்பாரிச்சு என்னத்தை பண்ணா? எல்லா பேரும் நாசமாக போனவன் தான் அவங்க போகிறாங்க. கடந்த காலத்தில் இப்போ புரட்சி தலைவி சம்பாரிச்ச காசுலாம் எங்கே போச்சு? மண்ணோட மண்ணா. இப்போ எவன்கிட்ட இருக்குன்னே தெரியாது, எவனும் அனுபவிக்க மாட்டாங்க, அதை வைத்திருக்கவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க. வீட்டு சிறையில் தான் இருக்காங்க இன்னும் பல பேர். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா கூட வந்து காசு அடித்தவர்கள் எல்லாமே அதை எங்கே போய் செலவு பண்ணுறாங்க? அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது, கேஸ் நடக்குது, பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுருக்காங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த காசை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். இவர்களால் அனுபவிக்க சராசரி ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவர் திடீர்னு வருஷத்துக்கு ஒரு டூர் 2 டூர் ஃபாரின் டூர் போயிட்டு இப்போ நம்மள மாதிரி இருக்கோம், போகிறோம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் போய் ஏதோ ஒரு நாட்டில் போய் உட்காந்துருக்கோம், ஒரு 10 நாள் 15 நாள் உட்காந்துருக்கோன்னு வைங்க. இந்த அளவுக்கு கூட நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது, நம்ம ஒரு ஏழை தானே. ஆனால் பயமும் கிடையாது. இப்போ போகிறோம் புக்கிட் பின்தாங்கில் போய் உட்கார போகிறோம், மலேசியாவில் இல்லை சிங்கப்பூரில் போய் உட்கார போகிறோம், இல்லை டனாங்கில் போய் உட்காந்துருக்க போகிறோம், வர போகிறோம், ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண போகிறோம். இதுதான் இருக்குது. இப்போ 4000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு இப்போ ஓபிஎஸ் சொல்கிறாங்க, இபிஎஸ் சொல்கிறாங்க, கத்திக்கிட்டே இந்த ஊருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு தர்றாங்களே. இப்போ தவிர நல்லது போல் சாப்பிட்டோம் பார்த்தோம் வச்சோன்னு எதுவுமே கிடையாது. புரியுதாங்க? ஸோ இப்படி ஒரு கும்பல் அப்படி தனியாக 10,000 கோடி சொத்து வச்சுனாலும் ஒரு பானிபூரி கூட நிம்மதியாக திங்க முடியாது, சரியா? யார்ட்டையும் பழக முடியாது, பேச முடியாது, ஒன்றுமே இருக்கு. பங்களாக்குள்ளே இருக்க வேண்டியதான். வரவெல்லாம் எவனாவது வந்து அப்புறம் அதுக்கு 10,000 கோடி. நீ வெளிநாட்டுக்கும் போக முடியாது, வெளியூருக்கும் போக முடியாது, வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கீங்க, ஒன்றும் சாப்பிடவும் முடியாது. அப்புறம் என்னத்துக்கு நீ 10,000 கோடி 20,000 கோடி 4,000 கோடி 5,000 கோடி வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு 1 கோடி 2 கோடி 3 கோடி வச்சுட்டு ஜாலியாக சுற்றுறவா இருக்கான், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வச்சு ஜாலியாக சுற்றுறவா இருக்கான். மிடில் கிளாஸ் ஒர்க் பண்ணுற ஐடி நண்பர்கள் இவர்கள் அனுபவிக்கிற அளவு கூட இவங்க வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ போக கூட ஒரு அம்மா சொல்லி விட்டுச்சு, மருமகன் அங்கே தான் சார் இருக்கார் அப்படின்ட்டு. அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, மருமகன் அங்கே இருக்காரு அப்படின்னா, ஏன் மருமகன் மலேசியாவில் இருக்கார்? ஆமாம், இப்போ சொல்லுவாங்களே, பெருமையாக சொல்லுவாங்களே, மாப்பிள்ளை மலேசியாவில் இருக்கார். சரி அப்படின்ட்டு, சரி வந்தால் வந்து பார்க்க சொல்லுங்க, நான் ஏதாவது சொல்லிட்டு போயாச்சு. போனால் என்ன, அங்கே போய் பார்த்தா அந்த தம்பி வராப்புல. அவர் யதார்த்தமாக இருக்கார், அவர் கடுமையான உழைப்பாளி, வேலை பார்க்குறாப்புல அந்த தம்பி. ஆனால் இவங்க மாமியாரும் பொண்டாட்டியும் கொடுத்த பில்டப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. மலேசியாவில் இருக்காரு, மலேசியாவில் இருந்தால் என்ன, இல்லை சிங்கப்பூரில் இருந்தால் என்ன, அங்கே என்ன பண்ணுறான்னு அதெல்லாம் வந்து நாடுகளில் பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய நம் தமிழ் தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் படுத்துருப்பாங்க, இழுத்து விட்டு படுக்கிறது. அதுக்குள்ள ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் தான் எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஏன்னா பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 6 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 10க்கு 10 ரூமில் 6 பேர் இருப்பாங்க, ஏசி மட்டும் இருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். துபாயிலலாம். மலேசியாவில் அதுவும் கிடையாது, எலி பொந்து மாதிரி படுத்துருக்காங்க. வெளியில் மலேசியா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது, எல்லாம் இருக்கும். இந்த தம்பிகள் வேலைக்கு போகிறவர்கள் பார்த்திங்கன்னா பலர், எல்லோரும் கிடையாது, அங்கேயே புரோட்டா கடையிலே வேலை பார்த்துட்டு அங்கேயே படுத்துருவாங்க. அங்கே இடம் கிடையாது, அங்கே உள்ள பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு ரைட்டு ஓகே கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து அங்கேருந்து பணத்தை இங்கே அனுப்புனா, இந்த மாமியாரும் பொண்டாட்டியும் அவர் எங்கேயோ அங்கே இப்போ மலேசியாவில் பினாங்கு மாகாண கவர்னராக இருக்கிற மாதிரி பேசிட்டு அங்கே போனால் அந்த தம்பிகிட்ட என்ன தம்பி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அவர் உழைப்பாளி. அவர் சொல்லாப்பில் 60ஆவது மாடி இந்த இதில் கவுண்டர் பண்ணி சொல்லுவாங்க, என்ன வேலைன்னா கடலில் இறங்கி கப்பலை தள்ளணும், கப்பல் நடுகள்னா இறங்கி தள்ளணும்னு. அந்த மாதிரி வேலை தான் இப்போ ஒரு இங்கேருந்து போனவங்க 40% பார்த்துருக்கேன். ஏமாந்து போய் காசையும் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தம்பி பார்க்குறீங்கன்னா, இப்போ நல்லா சம்பாதிக்கிறேண்ணே, நல்லா இருக்குண்ணே, எல்லாம் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட. என்ன தம்பி செய்கிறீங்கன்னா, 50ஆவது மாடி லிஃப்ட் இருக்குல்ல, 50 மாடி 60 மாடி இருக்கும். லிஃப்ட்டு உள்ள பொந்து எப்படி இருக்கும், 60 மாடினா எவ்வளோ கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். லிஃப்ட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா கயிறை கட்டி உள்ளே இறக்கி விட்டுருவாங்களாம். உள்ளே இறங்கி போய் எத்தனாவது ஃப்ளோரில் பிரச்சனைன்றது பார்த்துட்டு திருப்பி ரோல் பண்ணி ஏற்றி விடுவாங்க. அதாவது உயிரை பணையம் வச்சு இந்த இதில் பைக் ஓட்டுற மாதிரி தான், இதில் அந்த வளையத்தில் பைக் விடுவாங்க, மரண கிணறுன்னு. அந்த மரண வேலை தான் இந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
உள்ளே இறக்கிடுறாங்க. ஒரு டைம் இறங்கி ஏறினா 15,000 கொடுத்துருவாங்க. ரைடு தம்பி 15,000 தர்றாங்க. லிஃப்ட் டமால்னு இறங்கிச்சுன்னா நஞ்சு இப்போ ஹைவேஸில் அடிப்பட்ட நாய் மாதிரி ஆயிடும். புரியுதா அவங்களுக்கு? ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பையன் அங்கே வேலை பார்க்குறான். இவங்க பார்த்தா இங்கே பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. பியூட்டி பார்லர் என்ன, அது என்ன, இது என்ன, அது என்ன, பையன் மலேசியாவில் இருக்கிறாரு, மருமகன் சிங்கப்பூரில் இருக்காரு, சிங்கப்பூர் சென்டர்னா தாய்லாந்து எல்லாம் அடிச்சிருக்கான். அவன் வந்து மரண குழிக்குள்ளே இறங்கி சம்பாதிக்கிறான். 5,000 தான் தரான். ஏன்னா உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்குறான். இங்கே பார்த்தா அவனை மதிக்கிறதே கிடையாது. இங்கேருந்து ஃபோன் பண்ணான். இப்போ நம்மகிட்ட மரியாதையாக பேசுகிறாங்க. இதில் இருக்காரு, மாப்பிள்ளை மலேசியாவில் இருக்காருன்றாங்க. அவன் வந்தானா நீலாம் ஒரு மனுஷனா? என்னத்த அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்க யாரக்கூடாது, இன்னும் நல்ல நிலைக்கு வரணும்னு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி மரணக்குழிக்குள்ளே இறங்கி சம்பாதிக்கிறான். இன்னொரு பையன்லாம் பார்த்தா 7வது மாடியில் கண்ணாடி தொடச்சிக்கிட்டு இருக்கான். கயிறில் தொங்குவாங்க தெரியுமா? ஐயோ, அது பார்க்கவே பயமாக இருக்கும். மேலேருந்து கயத்தை கட்டி இறக்கி விட்டுருவாங்களாம். இறக்கி விட்டு கண்ணாடியை வந்து வைப்பர் வச்சு துடைக்கணும். கான்ட்ராக்ட். ஒரு நாளைக்கு 2,000 சம்பளம், 2,500. இங்கே வேலை பார்த்தா 1,000 தருவாங்க, அங்கே 2,500 தர்றாங்க. காலையில் 10 மணிக்கு தொங்க ஆரம்பித்தாங்க. இங்கே மேலே மொட்டை மாடிலேருந்து இறக்கி விட்ருவாங்க ஒரு கட்டையில். இப்படி சர்ன்னு இறங்கி 4வது மாடி இன்றைக்கி ஏன்னா 16வது மாடி, 36வது மாடி, 86வது மாடி, 70வது மாடியிலேருந்து இறக்கி விட்ருவாங்க 40வது மாடிக்கு. சர்ன்னு இறங்கி இடுப்பில் கயிறை கட்டிட்டு வைப்பர் போட்டு கண்ணாடியை துடைக்கணும். இந்த வேலை பார்க்குறேன்னு ஒரு பையன். ஆனால் இங்கே அந்த பையன் வந்து பார்த்துட்டு போனான். வந்து பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேண்ணா, சரி தம்பி எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. எப்படி சார் இதெல்லாம் தெரிஞ்சு போகிறாங்களா, இல்லை இன்னும் இந்த ஏமாத்தியை கூட்டு போகலாம் அந்த மாதிரி முறை இன்னும் இல்லை? அப்படி இல்லை, வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் என்ன வேலை அப்படின்னா இந்த வேலை தான், லேபர் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. கயத்தை கட்டி இதுக்குள்ளே ஓட்டக்குள்ளே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் திரும்பி வரவும் முடியாது. ஒரு 2 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து போயிருப்பீங்க, இது ஏஜென்ட்டு கொடுத்துருப்பீங்க, கடனெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்டு அது இதுன்னு. இப்போ சாதாரணமாக டிக்கெட் போட்டால் 20,000 ரூபா தான் போகிறது வர்றது. 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் 40,000 டிக்கெட் போட்டுருப்பான். அப்புறம் விசா ப்ராசஸ், அங்கே உள்ள காசு கொடுத்துட்டு கூலி தொழிலாளியாக வேலைக்கு போவாங்க. அங்கே போய் தம்பிகள் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ஆக்கி விட்றேன், கொண்டு குழியில் இறக்கி விட்டு அவன் திரும்பி வர முடியாது, சம்பாதிச்சு தான் ஆகணும். இந்த வேலைனாலும் பரவாயில்ல கொடுத்தாங்களேன்ற மாதிரி. சில பேர் வேலையே கொடுக்காம அங்கே இறக்கி விட்டு போயிடுவான் டூரிஸ்ட் விசாவில். 3 மாதத்தில் போலீஸ் பிடிச்சி மொட்டையை அடித்து திருப்பி அனுப்பி விட்டு. புரியுதா? அதுக்காக தான் நமக்கு லீகல் செல்லெல்லாம் அங்கே இருக்குது. டிஎம்கேலே வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டில் லீகல் செல் வச்சுருக்காங்க. நம்ம நண்பர் கூட வழக்கறிஞர், அவர் வந்து பினாங்கில் இருக்கார், ஜெய்சீலர்னு சொல்லி. அவங்க இந்த மாதிரி போய் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. யாரும் மாட்டிட்டாங்கன்னா அவளை மீட்டு எடுக்கிறது, சட்ட ரீதியாக அவர்களுக்கு உதவி செஞ்சு அவளை மீட்டு நாட்டுக்கு திருப்பி கொண்டு வர்றது, இப்படின்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு. இப்போ இன்னும் அந்த குரூப்லாம் அங்கே போயிட்டு தான் இருக்காங்களா? இப்போ போயிட்டு தான் இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன்ல, வெளிநாட்டு வாழ்னு ஒரு பிரிவுன்னு சொல்லி இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில் இருக்குது. அதற்கு லீகல் அட்வைஸராக ஜெய்சீலன் நண்பர் இருக்கார். அங்கே பினாங்கில் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப வரவேற்று நம்மளை ரொம்ப இது பண்ணார். அவர் வந்து நம்மளுடைய வீவர் தான். அவர் நம்ம நண்பர். அவர் ரொம்ப ஒரு திறமையான வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர். அவர் தான் இந்த டீலிங் பூரா பார்க்குறாரு. நம்ம தமிழர்கள் அங்கே மாட்டிட்டாங்க, என்ன போயிட்டாங்கன்னா வேண்டாம், அவருக்கு உதவி செய்கிறது, அவருக்கு லீகலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவரோட திருமண பிரச்சனை, அது இது எல்லாத்தையும் டீல் பண்ணி அவர்களுக்கு அங்கே அந்த நாட்டில் ஏற்படுற சிக்கல்லாம் இது பண்ணி அனுப்புகிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி அவங்க பார்த்தா, அவங்க சொல்கிற கதையை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அது பெரிய கதை. அந்த கதை அங்கே போய் மாற்றவன் கதையை கேட்டால் நீ இறந்துட்டா கூட டெட் பாடி கூட உடனே இங்கே வராது. அதுக்கு இந்த லீகல் செல் தான் உதவி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தில் இன்னும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இங்கே உட்காந்துக்கிட்டு மாமியார்களும் பொண்டாட்டிகளும் பண்ணுற அட்டகாசம் வந்து புடவை கடையில் போயிட்டு பண்ணாத அட்ராசிட்டி கிடையாது. அட்ராசிட்டி புடவை யார் கட்டுறா? அப்போ எல்லாம் சுடிதார் தானே, ட்ரெண்டு மாதிரி சுடிதார் பண்ணுறது, பில்டப்பு பீலாக விடுறது. அவர் அமெரிக்காவில் இருக்கார், இது ஃபாரினில் இருக்காருன்ற மாதிரி. அங்கே படுற கஷ்டம் யாருக்கு தெரியுது? அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு, இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கு. வேறு என்னன்னா அங்கே போய் வேலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? இங்கே வந்து நீங்கள் போய் வேலை பார்த்தீங்கன்னா உள்ளூரில் அசிங்கமாக இருக்கும். என்ன பண்ணுறாரு? மெட்ரோவில் வெள்ளை அடிக்கிறாரு, மெட்ரோ சவுத்துக்கு அப்படின்னா என்ன அசிங்கமாக பார்ப்பேன். இதுனா மலேசியா எங்கே மருமகன் எங்கே இருக்கார், மகன் எங்கே இருக்காருன்னா மலேசியாவில் இருக்கார். அப்படியே மலேசியாவில் வேலை பார்க்குறாரா? அவர் எங்கே ப்ரைவேட் கம்பெனி, துபாய் கேட்குறான்னு. ஆமாம், அங்கே கேஎல் இருக்குது. அங்கே இங்கே உண்மையிலே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கேயும் துபாயிலையும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மலேசியாலேயும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கேஎல் சென்ட்ரல் இருக்குது, கேஎல் சென்ட்ரல்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டு பேர் மறந்துட்டேன். கேஎல் சென்ட்ரல் தான் மெயின். அங்கே எல்லா ட்ரெயினும், கேஎல் எக்ஸ்பிரஸ்ஸு, மோனோ ரயில் எல்லாத்துக்கும் அந்த கேஎல் சென்ட்ரல் தான். அங்கே தான் ட்ரெயின் ஏறினா எங்கே வேணாலும் போகலாம்.
அதே மாதிரி கேஎல் சென்டரில் இருந்தோம்னாலே பல இடங்களுக்கு மலேசியாவில் பல இடங்களுக்கு பேருந்துகள் அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்காது. வந்து நின்றுக்கும் ஒரு 5 நிமிஷம் பஸ் ஏற்றிட்டு போகிறாங்க. ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும். நம்ம ஊர் பஸ் தான் சார். ஒரு பஸ் வந்தோன்னா பஸ் இருக்க தடமே தெரியக்கூடாது, ஏறிடுவாங்க. 2வது ஸ்டாப்புக்கு 3வது ஸ்டாப் உள்ள அடிச்சு ஏறுவாங்க. அங்கெல்லாம் அப்படி ஏற முடியாது, டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணதுனால நீங்கள் அப்படி தெருவில் நிற்க வேண்டியதான். பஸ் ஸ்டாண்டை விட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடந்தே தான் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் போகணும், இல்லை காரில் போகணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எங்கே இன்னும் தம்பிகள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இல்லை இப்போ இங்கே சூதாட்ட குரூப் வேறு, அது தனியாக இருக்குது. அது ஒரு கதை நான் சொல்கிறேன். அது வேறையா? ஆமாம், அந்த இது எல்லா இடத்துலையும் அந்த ஆசையை காட்டினா தான் ஒருத்தனை இது பண்ண முடியுன்ற குரூப் அங்கே இருக்காங்க. உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஹாங்காங்லேருந்து பணம் வருது, எனக்கு உனக்கு 1 கோடி கடன் வாங்கி தரேன்னு சொல்லி, அங்கே கோடின்னு சொல்ல மாட்டேன், $1 மில்லியன் சொல்லி ஒரு கூட்டம் உட்காந்து பேசிட்டு அந்த ஃபோட்டோ என்ன தர, அது டீட்டெயிலாக, அது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் திருந்தலையாடான்ற மாதிரி. அது தமிழை மட்டும் கிடையாது, சீனனும் அதே தான். பேராசை பிடிச்சி எதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. தமிழர்களுடைய வாழ்வியல் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் ஒரு டீ கடை, மலாய்க்காரன் கடை, புரூக் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லி தமிழ் ஏரியா, தமிழர்கள் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ வந்து 70 ரூபா. சாதாரண டீ இவ்வளோ தருவாங்க. ஒரு 3 டீ ஆர்டர் பண்ணிவிட்டு 4 மணி நேரமாக உட்காந்து பொழுது கழிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. மச்சான் வந்து ஹாங்காங்கில் வந்து வருது, $1 வருது, வந்து இறங்கியிருக்கு. 100 மில்லியன், 100 மில்லியன் $10 லட்சம். 1 மில்லியன் 10 லட்சம். 1 மில்லியன்னா 10 லட்சம்னா நம்ம காசை விட 20 மடங்கு ஜாஸ்தி அங்கே. ஆமாம், 20. அப்போ 2 கோடி ரூபா. 1 மில்லியன்னா மலேசியா காசு 2 கோடி ரூபா. 100 மில்லியன்னா எவ்வளோ ஆச்சு? 20 கோடி, 200 கோடியா? 2000 கோடி. ஆமாம், அங்கிட்டு அந்த ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருக்கேன். டீக்கு காசு கொடுக்க வழி இல்லை. எவனோ ஒருத்தன் வாங்கி குடிச்சுவிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கேன். நம்ம ஆட்கள் தான், வேறு என்ன, வேறு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம ஹாங்காங் போகிறோம், அடுத்த வாரம் போய் முடிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ஒரு 10,000 வெள்ளி ரெடி பண்ணுங்கள். போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மில்லியன் கடன் கொடுத்துருவான். 10 மில்லியன் நம்ம வாங்கி நம்ம பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். இது இருக்குல்ல, அது என்ன, பாமாயில் தோட்டத்தை லீஸுக்கு எடுக்கிறோம், ஒரு 50 ஏக்கரு, டத்தோ வாங்குகிறோம், கலக்கிறோம் அப்படின்றாங்க. டீக்கு 6 ரூபா கடைசியில் காசு கொடுக்குறாங்க. 3 மணி நேரம் கழிச்சு, மச்சான் அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்றாங்க. ஏன்ட்ட இல்லையே மச்சான், என்கிட்ட ஒரு 5 வெள்ளி தான் இருக்குன்னு. கொடுங்க, 5 வெள்ளியே கொடுங்க. 3 வெள்ளி, 1 வெள்ளின்னா 20 ரூபா, 5 வெள்ளின்னா 100 ரூபா. அப்புறம் பிச்சு பொறுக்கி டீ காசை கொடுத்துட்டு நடந்தே போகுது முதல். 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் கூட அவ்வளோ பேசிக்க மாட்டான். $20 மில்லியன் கணக்கு போடுறாங்க. சதுரங்க வேட்டை மாதிரி. சதுரங்க வேட்டை தான் அது. அங்கே சதுரங்க இப்போ இங்கேனா இப்போ காசு கொடுத்து கடையை பிடிச்சி ஒரு ஏஜெண்ட்டை வச்சு பலரை மண்டையை கழுவிடலாம். அங்கே இருக்கிற இவனே வேலைக்கு போயிருக்கான், டீ கழுவுற, கிளாஸ் கழுவுற வேலைக்கு. இவன் எங்கே போய் சதுரங்க வேட்டையில் இவன் எங்கே போய் காசு கொடுக்குறது? ஆனால் இவங்களாம் சேர்ந்து எவனா காசு வச்சுருக்கான், ஆசைப்பட்டு போகிறான்ல, அவனை மண்டையை கழுவி உட்கார வச்சு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றாங்க. இங்கே கோடம்பாக்கத்தில் ஒரு சினிமா துறை இயங்குதுன்னா அங்கே அதை விட சினிமாவே கிடையாது. பல ப்ரொடியூசர் உருவாகிறாங்க, இங்கே டைரக்டர்ஸ் உருவாகிறாங்க, உட்காந்து பேசுகிறாங்க டீ கடையில். 1 மில்லியன் 5 மில்லியன் இருந்தால் போதும்ல, படம் பண்ணிடலாம்ல, 9 வச்சுன்றாங்க. டேய் 9 படம் பண்ணுறீங்களா, எங்கடா பண்ணுறீங்க அப்படின்னா பேசுகிறேன். இல்லை ஹாங்காங்லேருந்து காசு வருது, அதில் போட்டோன்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவனை மண்டையை கழுவி 1000 வெள்ளி கொடுங்க மச்சான்றான். 1000 வெள்ளி 20,000 போட்டுறாங்க. அந்த மாதம் வாடகை ஒரு 10,000 கொடுத்துட்டு டீயை குடிச்சு திருப்பி அடுத்து வேறு கடையில் போய் உட்காடுறாங்க. அங்கே இதில் பேங்காக்லேருந்து 1 மில்லியன் வருது, வாங்கி தரேன், கப்பலில் வருது. அவர் பெரிய ஆள், அவர் காசு வச்சுருக்காரு, தமிழர் தான் அவர், கிட்டத்தட்ட 10,000 கோடி வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை பாதுகாப்பாக வைக்கணுமா அவர். அதுக்காக உனக்கு வேணால் ஒரு 10 கோடி 20 கோடி வாங்கி தரேன், நீங்கள் பத்திரமா வச்சுருங்க, 1% மட்டும் வட்டி கொடுங்க போதும் அப்படின்னா அவன் எப்படி இருக்கான்? அது 10 கோடியா நமக்கா கடனாக தராங்களா, பினாமியாக வச்சுருவாங்க, 1% மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கெல்லாம் பணம் வந்துடும். இப்போ நான் ஹாங்காங் போனேன்னா செக்கை வாங்கிட்டு வந்து OCBC பேங்க்கில் போட்டு எடுத்துடலாம், எல்லாம் பண்ணிக்கலான்றாங்க. சரி அப்படின்னோடனே அந்த அவர் தெரியும், அந்த டத்தோ இவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் டத்தோ தெரியுமா? ஆமாம்மா, தெரியும், நம்மால் தானே அவர் எப்படி வந்தார்? இப்படி தான் ஹாங்காங்கில் பணம் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா 10 வருஷத்துக்கு முன்னாடி? நான் மச்சான் சொல்லுங்கள், எப்படி இருந்தார்? இதே டீ கடையில் இங்கே தான் உட்காந்துருப்பார். ஆனால் இன்றைக்கி டீக்கு வழி இல்லாமல். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் வந்து நான் வந்து நாசி லிமாக்குன்னு ஒன்று இருக்கும், அதான் சாப்பாடு. நாசி லிமாக்கா? ஆமாம், நாசி லிமாக்கு, நாசிக்கா என்னமோ சொல்லுவாங்க.
வாய்க்கு வராதெல்லாம் வச்சுக்க தேங்காய் சோறு தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. தேங்காய் சோறை இலையில சுற்றி வச்சுருந்தாச்சு. அந்த இதை போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு இருந்தார். இன்னைக்கு பாருங்க டத்தவாயி எங்கேயோ போயிட்டார் அவர். ரொம்ப 5 கார் வச்சுருக்காருங்க, அந்த லம்போர்கினிலாம் வச்சு. அப்படி ஆமாம் பார்த்துருக்கேன். எவனா ஒருத்தனை காமிச்சிடுவான் இந்த தான் டத்தோன்னு தெரிஞ்சு போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 4 டத்தோ இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆகிப்போச்சு. அந்த மாதிரி முதல்லாம் டத்தோன்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நிறையா டத்தோ இருக்காங்க ஊருக்குள்ள. இந்த தெருவில் எத்தனை டத்தோ இருக்காங்க? இந்த தெருவில் 6 பேர் இருக்காங்க, அந்த தெருவில் 4 டத்தோ இருக்கு. இவ்வளவுதான் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனை வச்சு விட்டு ஆமா ஒரு ஸ்பான்சர் பண்ண என்டர்பிரினர் அவார்டுன்னு கொடுத்துருவாங்க. அதை வச்செல்லாம் அவர் ஒரு ஆள்லாம் ஆத்துனா பாருங்க, 85 வயசு பெரிய லாயர், 80 வயசு சிக்கனா பாருங்க. வரலாறு ஐயோ போனால் ராஜராஜ சோழன் வரலாறு இருந்தாலும் டிஸ்பிளே பண்ணி தான் காட்ட வேண்டும். ஐயோ நான் அதுக்கு டைம் இல்லையா, நான் அங்கே இதுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இப்போ கட்டிய கோவிலில் அடிபாகத்தை பார்க்குறதுக்காக போயிருக்கிறோம். அங்கே உள்ள ஆர்கியாலஜிஸ்ட்டையும் இவரையும் பார்த்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். 2017 வந்து இதை பற்றி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் அந்த வீடியோ வெளியிட்டது நம்ம தான். ராஜேந்திர சோழன் போனது மலேசியா தமிழ்நாட்டில் கடாரம் கொண்டான நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம் 2017. திருப்பி அந்த வீடியோலாம் அந்த சேனலில் மாட்டினதுனால திருப்பி நம்ம வீடியோ பண்ணலான்னு போயிருந்தோம். அந்த ஆள்கிட்ட மாட்டி ரத்தம் நாய் சரி மரியாதைக்குரிய ஆளாக இருப்பான்னு பார்த்தா அந்த ஆள் சொல்கிறான் பாருங்க, பொய் கதையாக விட்டா ரத்தம் வர்ற அளவுக்கு. ஆமாம், நீ வந்து பார்த்துருக்கேன். நான் தான் கேட்டேன், நீங்கள் வந்து பெரிய கோயில் பார்த்துருக்கீங்களா தஞ்சாவூரில் அப்படின்னு? இல்லை அது கல்வெட்டு இருக்கு. அங்கே பார்த்தவங்க நாங்கள் இருக்கிறோம். அந்த கல்வெட்டை முழுதான் படி எடுத்து அதை தன் வாழ்நாளை பூரா செலவு பண்ணி படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எழுதின பாலசுப்ரமணியம் இருக்கார், புடவாயில் பாலசுப்ரமணியம். அவர் பேசினா ஏற்றுக்கலாம். நீ இங்கேயே உட்காந்துருக்க டத்தோன்ற டாக்டர்ன்ற இனத்தையே விட்டு கதை விட்டு ஆட்டுறாங்க பாருங்க. ராஜராஜ சோழன் நேரில் பார்த்த மாதிரியே பேசுகிறேன். சீமான்லாம் என்ன இந்த அளவுக்கு காதில் ரத்தம் வர. சீமானே ட்ரைனிங் போனோம். நான் சொன்னேன் டத்தோ கிளம்புறேன் டத்தோ, எனக்கு டைம் ஆச்சு. என்ன டைம் இல்லை, நான் வேறு எதுக்கு போய்ட்டேன். நீங்கள் வந்து இப்போ 1/2 மணி நேரம்னு சொல்லிட்டு இதை காட்டுறேன் அதை ஸ்லைடை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே அப்புறம் சரின்னு விட்டார். சாப்பிடக்கூட இல்லை 3:45 வரைக்கும். அப்படியே ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டான் அந்த ஆள். சரி வயசான ஆளே பெரிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் வேறு அங்கே கேஎல். ஆடிகாரு பென்ஸ் ஒன்று சும்மா நிற்கிது, அதை எடுத்து 6 மாதம் ஆச்சுட்டார். ஆனால் இந்த வெறி பிடிச்சி போய் வரலாறை சொல்கிறேன்னு என்னையே பிடிச்சி நான் தானே சிக்கினேன் அப்படின்ற மாதிரி சாவடி அடிச்சு விட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தமிழர்கள் இருக்காங்க. கம்பியில் இருக்கிற தமிழன் இருக்கான், கம்பி மாமனார் மலேசியாவில் இருக்கான்னு பெருமைப்படுற மாமியார் இருக்காங்க, பொந்து ஓட்டைக்குள்ளே இறங்கி சம்பாதிக்கிற தமிழன் இருக்கான், ஒரு 10 மில்லியன் கடன் வாங்கி தரேன் ஹாங்காங்லன்ற தமிழன் இருக்கான். இப்படி பலப்பட்ட தமிழர்கள் அங்கே இருக்காங்க. நம்ம ஊருக்காரன் கம்பி நீட்டுற தமிழன் இருக்கான், கம்பி கட்டுற தமிழன் இருக்கான், கம்பி விற்கிற தமிழன் இருக்கான். இந்த மாதிரி பல்வேறு தமிழர்களை பார்த்துட்டு தான் அப்படியே வந்தோம். நம்ம போய் அமைதியாக நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா நம்மளை விட மாட்டாங்க. போர் கொண்டு மலேசியா அதை சொல்ல, அதாவது மரம் அமைதியாக இருந்தாலும் காற்று விட்டுறதுன்ற மாதிரி இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு போய் எங்கேயோ உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக டைம். நீங்கள் தமிழனா ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அப்படியே சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி வரலாறு சொல்கிறேன் அதை சொல்கிறேன்னு போட்டு சாவடி அடிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இப்படி. ஆனால் அவங்க ஒன்றும் கலெக்டர் இருக்காங்க, அங்கே ஒரு இது பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஒருத்தனை பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது, அந்த மாதிரி போயிடுது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. எண்டாவது நீங்கள் இறக்கம் இல்லையாடா உனக்கு போதண்டா விடுறா அப்படின்னு தலை தெரிச்சு ஓடி இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் தமிழன் எங்கே போனாலும் அப்படி தான். தமிழ்நாட்டில் உள்ள தமிழை மட்டும் அப்படி கிடையாது. மலேசியாவுக்கு வேலைக்கு போனவனும் அப்படி தான் இருக்கான். 100 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க பெரும்பாலும் சொல்கிறீங்க. நம்ம எல்லாரையும் சொல்லலை, திறமை வாய்ந்த அந்த நாட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள பெரும்பாலும் வளர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி நபர்களும் இருக்காங்க. போய் போராட்ட பித்தலாட்டத்தை பேசிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுற நபர்கள் இருக்காங்க. ஸ்ட்ரீட்டுன்னு இருந்தால் வடை சுட கடை இருக்க தான் செய்யும், வடை சுடுவர்களும் இருக்க தான் செய்வாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. எனிவேஸ் மலேசியா போயிருக்கீங்க, உங்களே ஒருத்தர் ஓட விட்டுருக்காரு அப்படின்னா அவர் யாருன்னு நான் செக் பண்ணணும், பார்க்குறேன். இப்போ நீங்கள் அந்த காலிலாம் சொன்னீங்க, அதை அடுத்த வீடியோவில் பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.